தனியாக இருக்கும்போது சிந்தனை செய்வதிலும் கூட்டத்தோடு இருக்கும்போது வார்த்தைகளிலும் கவனமாக இருங்கள் என்று முழங்கிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பசும்பொன் கிராமத்தை சேர்ந்த உக்கிரபாண்டி தேவர் இந்திராணி அம்மையாருக்கு அக்டோபர் 30, 1908 மகனாக பிறந்தார். முத்துராமலிங்க தேவர் 6 மாத கைக்குழந்தையாக இருக்கும்போது அவரது தாய் இந்திராணி அம்மையார் இறந்து விட்டதால் பாட்டி பார்வதி அம்மாள் அரவணைப்பில் பசும்பொன்னை அடுத்துள்ள கல்லுப்பட்டி என்ற கிராமத்தில் வளர்ந்தார். 1939 தனது தந்தையின் மறைவுக்கு முன் முத்துராமலிங்க தேவர் குடும்ப சொத்து வழக்கு தொடர்பாக சென்னைக்கு சென்றார். அங்கு இவருக்கு நன்கு தெரிந்திருந்த காங்கிரஸ்காரரும் மதிப்புமிக்க வழக்கறிஞருமான ஸ்ரீனிவாசனை சந்தித்தார். அப்போது அங்கு நடைபெற்று கொண்டிருந்த காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்திற்கு ஸ்ரீனிவாசன் அவர்கள் முத்துராமலிங்க தேவரை அழைத்து செல்கிறார். அங்கு சுபாஷ் சந்திர போஸின் உணர்ச்சிமிகு உரையை கேட்டு விடுதலை போராட்டத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள முத்துராமலிங்க தேவர் முடிவு செய்கிறார். இங்குதான் அவரது அரசியல் வாழ்க்கை துவங்கியது. இதற்கு பிறகு ஆடம்பரமான ஆடையை துறந்து முழுவதுமாகவே கதராடையை விரும்பி அணிந்து கொண்டு தன்னை முழு காங்கிரஸ்காரராகவே மாற்றிக்கொண்டார். 1933 முதுகுளத்தூர் தாலுகாவில் உள்ள சாயல்குடி என்ற கிராமத்தில் சேதுராமன் செட்டியார் என்பவர் சுவாமி விவேகானந்தர் பெயரில் ஒரு வாசக சாலையை திறக்கிறார். அந்த விழாவில் விவேகானந்தரை பற்றி பேச மதுரையைச் சேர்ந்த கிருஷ்ணசுவாமி பாரதி அவர்களை அழைத்திருந்தார். கடைசி நேரத்தில் அவரால் வர முடியாமல் போகவே சேதுராமன் செட்டியார் முத்துராமலிங்க தேவரை அழைத்து விழாவில் கலந்து கொண்டு பேச அழைக்கிறார். அதுவரை எந்த ஒரு மேடையிலும் பேசிராத தேவர் விவேகானந்தரின் தத்துவங்களை பற்றி 3 மணி நேரம் பேசுகிறார். தேவருக்கு சுவாமி விவேகானந்தர் மீது அளவற்ற பக்தியும் பற்றும் இருந்தது. சுவாமி விவேகானந்தரை அவரது ஆன்மீக குருவாக உள்ளத்தில் ஏற்றிருந்தார். அதனால் யோசிக்காமல் அழைப்பை ஏற்றுக்கொண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசினார். இந்த உரைதான் முத்துராமலிங்க தேவரின் முதல் மேடை பேச்சாகவும் கன்னி பேச்சாகவும் அமைந்தது. தென்னக அரசியலில் தேவர் கையில் எடுத்த குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிரான போராட்டம்தான் அவர் மீது தனித்தன்மையான அரசியல் நோக்கினை உண்டாக்கியது. 1920 அப்போதைய மதராஸ் மாகாணத்தில் மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் அமலில் இருந்த குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிராக தேவர் அவர்கள் முதலாக போராடினார். குற்றப்பரம்பரை சட்டத்தினை எதிர்க்கும்படி கிராமமாக சென்று விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டார். தேவர் அவர்கள் மேற்கொண்ட இந்த போராட்டம் தீவிரமடையவே பின்னாளில் இந்த சட்டம் நீக்கப்பட்டது. முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஆங்கிலேய அரசை கடுமையாக தாக்கி பேசுவதை கண்ட அரசு அவருக்கு பலமுறை எச்சரிப்பு விடுத்தது. பேசுவதை நிறுத்தாவிட்டால் கைது செய்ய நேரிடும் என்று எச்சரித்தது. இதை கண்டு முத்துராமலிங்க தேவர் அஞ்சவில்லை. கிராமமாக சென்று விடுதலைக்கு கை கொடுங்கள், அடிமை முறையை ஒழித்து நாம ஆள தோள் கொடுங்கள் என்று சுதந்திர பிரச்சாரம் செய்தார். இவரை எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும் என்று எண்ணிய ஆங்கிலேய அரசு தேவர் அவர்கள் அரசியலில் பேசக்கூடாது, மீறி பேசினால் பேசிய இடத்திலே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என்ற சட்டத்தையும் போட்டது. இந்தியாவிலேயே 2 மட்டும்தான் ஆங்கிலேய அரசால் வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது. ஒருவர் பாலகங்காதர திலகர், இன்னொருவர் முத்துராமலிங்க தேவர். ஆனால் தேவர் இதற்கெல்லாம் அஞ்சி அடங்கவில்லை. என்னை பேசாதே என்று சொல்ல ஆங்கிலேயருக்கு என்ன தைரியம் உள்ளது? நான் பேசுவேன், இது என் நாடு, எல்லோரும் என்னுடைய மக்கள் என்று கிராமமாக சென்று ஆங்கிலேயரை எதிர்த்து பேசிக்கொண்டே இருந்தார். அவருடைய வசீகர பேச்சுக்கு மக்களும் கட்டுப்பட்டு அவருடன் நின்றார்கள். 1935 நடைபெற்ற காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் காந்தி சீதாராமையாவை நேதாஜிக்கு போட்டியாக நிறுத்தினார். இறுதியாக நேதாஜி தான் தேர்தலில் வெற்றி பெற்றார். தேவர் நேதாஜிக்கு பக்கபலமாக இருந்தார். காங்கிரஸில் பல கொள்கைகளில் முரண்பாடு கொண்டிருந்த நேதாஜி காங்கிரஸை விட்டு வெளியேறி ஃபார்வர்ட் பிளாக் என்ற அமைப்பை தொடங்கினார். முத்துராமலிங்க தேவரும் அதில் இணைந்து நேதாஜியுடன் இணைந்து பணியாற்றினார். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் பணியை தொடங்கிய தேவர் அவர்கள் 3 முறை மக்களவைக்கு தேர்வாகியுள்ளார். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தமிழக தலைமையேற்று செயல்பட்டார். பின்னர் நேதாஜியின் சுற்றுப்பயணத்தில் தேவர் அவர்களும் கலந்து கொண்டார். சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் தேவரை தென்னாட்டு போஸ் என்று நேதாஜியை தனது வாயால் புகழ்ந்தார். தேவரின் அழைப்பை ஏற்று மதுரை பொதுக்கூட்டத்திலும் நேதாஜி அவர்கள் கலந்து கொண்டார். பின்னர் 2ஆம் உலகப் போரின் போது நேதாஜி தப்பித்து மலேசியா சென்று இந்திய தேசிய இராணுவத்தை தொடங்கினார். நேதாஜியின் தலைமையில் பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து போராடிய இந்திய தேசிய இராணுவத்திற்கு தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டிய பெருமை பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையே சாரும். நேதாஜி விமான விபத்துக்குள்ளாகி அவர் இறந்தார் என்று ஆங்கிலேய அரசு அறிவித்த போதும் கூட தேவர் அதனை பொய்யான தகவல் என்று மறுத்து போஸ் உயிருடன் இருப்பதாக கூறினார். 1949 ஜனவரி 23 தமுக்க மைதானத்தில் நடைபெற்ற நேதாஜி பிறந்தநாள் விழா கூட்டத்தில் மேடையேறிய தேவர் நேதாஜியை நேரில் பார்த்ததாகவும் அவர் உயிருடன் தான் இருக்கிறார் என்று கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். பின்னர் கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலம் ஆங்கிலேய அரசால் குற்றவாளியாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தேவர் அவர்கள் சிறையிலிருந்து விடுதலையான பின் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டார். ஆன்மீக சொற்பொழிவுகள் நிறைய செய்தார். மதுரையில் தேசபக்தர் வைத்தியநாத ஐயர் அரிஜன மக்களை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் அழைத்து செல்ல எண்ணினார். அதற்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. அதனை அறிந்த தேவர் அவர்கள் வைத்தியநாத ஐயர் அரிஜனங்களை அழைத்து வரும்போது நானும் வருவேன், அசம்பாவிதம் நடந்தால் ரவுடி கும்பலை சந்திக்க வேண்டிய முறையில் சந்திப்பேன் என்று அவர்களுக்கு பதிலளித்தார். அதன் பிறகு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் அந்த பக்கம் வரவே இல்லை. மக்கள் மகிழ்ச்சியுடன் கடவுளை வணங்கினர். ஆன்மீகத்தில் தேவர் கொண்டிருந்த பற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளும் இவருக்கு தெய்வ திருமகன் என்ற பெயரை பெற்றுத்தந்தன. இவர் தமிழ் இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்தவராகவும் இருந்தார். 1962 தேர்தலில் முத்துராமலிங்க தேவர் வெற்றி பெற்றும் உடல்நிலை குறைவு காரணமாக அவரால் நாடாளுமன்ற கூட்டத்தில் பங்கேற்க முடியாமல் போனது. எனவே மதுரையில் தங்கி சிகிச்சை பெற்று வந்த தேவர் அவர்கள் 1963 அக்டோபர் 29 மரணமடைந்தார். அவரது மரணத்திற்கு பின்னர் தனது உடலை சொந்த ஊரான பசும்பொன்னில் அடக்கம் செய்ய வேண்டும் என கூறியிருந்ததால் 30 பசும்பொன்னில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது.
அவரது நினைவிடத்தில் ஒவ்வொரு ஆண்டு முத்துராமலிங்க தேவர் பிறந்து மறைந்த அக்டோபர் 30 அன்று ஜெயந்தி விழா மற்றும் குருபூஜை விழா மிகவும் கோலாகலமாக தமிழக அரசால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழா நாளடைவில் தமிழக அரசியல் தாண்டி இந்திய அரசியல் ஒரு முக்கிய நிகழ்வாகவே மாறிப்போயுள்ளது.